என்னதான் இந்த சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து இந்த உலகத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு வந்தாலுமே கூட அதனுடைய ஆய்வு தாக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்குமே குறையலை இல்லையா. அவங்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது தீரவே கிடையாது. ஏன்னா அவ்வளோ எண்ணற்ற ஆராய்ச்சிகளை தொடர்ந்துமே மேற்கொண்டாலுமே கூட நிறைய விஷயங்களை நம்மளால் ரிசர்ச் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இப்போ கிடைச்சிருக்கிற இந்த ஒரு தகவலின் அடிப்படையில் சொல்லப்போனால் பூமியை விட்டு நிலவு வெகு தூரம் விலகி கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 24 மணித்தியாலம் அப்படிங்கிற இந்த ஒரு கால நேரம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் 25 மணித்தியாலம்னு மாறலாம், அதை விடையும் கூடவும் போகலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலவு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு முறை கிட்டத்தட்ட 3.8 சென்டிமீட்டர் தூரம் விலகி செல்றதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது காலநிலை மாற்றங்களையும் சரி, பூமியினுடைய சாதாரண நிலைகளையும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. சாதாரணமாக நம்ம சொல்லணும்னா, கடந்த காலங்களெல்லாம் நம்ம புரட்டி பார்க்குற அந்த ஒரு சமயத்தில் கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே இருந்தே பூமியினுடைய நாள் அப்படிங்கிறது, நாளினுடைய மணித்தியாலங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே வந்திருக்குது. கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியினுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது 18 மணி நேரம் அப்படியாக தான் இருந்ததாக கருதப்படுது. ஸோ கால மாற்றத்தின் காரணமாகவும் நிலா அதனுடைய இருப்பிடத்திலிருந்து, அதாவது பூமியிலிருந்து கொஞ்சம் விலகி போகிற இந்த ஒரு காரணத்தினாலையும் இப்போ 24 மணித்தியாலமாக மாறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதே நேரத்தில் ஏற்படுறதுக்கான காரணம் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா, பூமிக்கும் நிலவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசையும் அதே நேரத்தில் அலை சக்திகளில் உண்டாகக்கூடிய மாற்றங்களும் தான் இந்த நிகழ்வுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலவு பூமியை விட்டு வெகு தூரம் விலகி போகிறது இது தொடர்பாக மாடிசன் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய புவி அறிவியல் பேராசிரியரான ஸ்டீபன் மேயர்ஸ் சொல்கிறார். என்னென்னு பார்த்தோம்னா, பூமியை விட்டு நிலவு விலகி செல்கிற இந்த ஒரு காரணத்தினால பூமி சுழல்கின்ற வேகம் அப்படிங்கிறது குறைஞ்சி போகலாம், குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இதனால் பூமியில் ஒரு நாளில் பகல் நேரம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும், இரவு நேரம் அப்படிங்கிறது, அதை சந்திக்கிற நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னுமே கூட டைம் எடுத்து சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு நிலவு தொடர்பான ஆராய்ச்சிக்கு அப்புறமா நாங்கள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பழமை வாய்ந்த இந்த பாறைகள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி செய்யறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னது நிலவு பூமியை விட்டு விலகி போதா அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம், அந்தளவுக்கு பேனிக் ஆக வேண்டாம். கிட்டத்தட்ட நம்ம சொல்லணும்னா, அது இன்னுமே பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் சொல்லப்போனால் பூமிக்கு நிலவு அப்படிங்கிற ஒரு விஷயம், துணைக்கோள் அப்படிங்கிறது இல்லாமலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. துணைக்கோள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லைனா, அதாவது நம்மளுடைய பூமிக்கு நிலவு இல்லைனா அது மிகப்பெரிய ஒரு பாதகமான விளைவை தான் ஏற்படுத்துமே தவிர அதில் எந்த ஒரு சாதகமான விளைவுமே கிடையாதுங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 25 மணித்தியாலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறதையும் மறந்துடாமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய்.